ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு ஓடை இருக்குது. அந்த ஓடையில் மீன் அடிக்குதுன்னு அண்ணன் சொன்னார். சரி, எப்படி மீன் அடிக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்க வந்துக்கிறோம். இது வரைக்கும் எந்த ஒரு மீனும் 2 வாரமாக எங்களுக்கு மீன் எதுவும் மாட்டலை. இன்றைக்கி தான் வீடியோ போடலான்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அண்ணன் ஃப்ராக் போட்டுட்ருக்காரு. நம்ம ஸ்டிக்கு ரெடி பண்ணியாச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். எத்தனை மீன் அடிக்கிறோன்ட்டு நீங்கள் பார்க்கலாம். நான் அடிக்கலாம், அண்ணன் அடிச்சிடுவார். ஏதோ ஒரு 3-4 மீன் அடிச்சிடுவார். வாங்க பார்க்கலாம் நமக்கு எத்தனை மீன் அடிக்குதுன்ட்டு. டைம் ஒரு 6 மணி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ராக் ரியல் வரியோட ஜெம் ஃப்ராக்கு. இந்த ஃப்ராக் நல்லா இருக்குது அப்படின்னு அண்ணன் சொன்னார். வாங்க போட்டு பார்க்கலாம் அந்த ஃப்ராக் எப்படி மீன் அடிக்குதுன்ட்டு. அண்ணனுக்கு ஒரு மீன் ஸ்ட்ரைக் வந்துச்சான். இதே அண்ணன் தான் முதல் அடிப்பார். ஃபஸ்ட்டு மீன் அங்கே கிடச்சி ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டிக்கு சன்னால அது சவுண்ட் வரும், அப்படி தான். ஃபஸ்ட்டு மீன் 1/2 கிலோ, 400 கிராம், 1/2 கிலோ அந்த சைஸ் மீன். நல்லா உருண்டை. இந்த மாதிரி ஓடையில் மீன் பிடிக்கிறதா இருந்தால் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். மாறி மாறி போயிட்டே இருக்கணும். ஆற்றுக்கு போகிற மாதிரி தான். ஆற்றுல எப்பயுமே ஒரே இடத்துல மீன் மாட்டாது. கிராசிங் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி தான் இங்கேயும். ஒரே இடத்துல மீன் பிடிக்குன்னு நினச்சோம்னா விடிய பிடிச்சாலும் 4 மீன் கூட பிடிக்க முடியாது. இங்கே ஒரு மீன் அடித்தா அடுத்த ஸ்பாட்டு, அங்கேயும் அடிக்கலையா அதுக்கு அடுத்த ஸ்பாட்டு, அப்படியே போயிட்டே இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் மாட்டு மீன். இங்கே மீன் ஃபாலோ பண்ணிட்டு வந்துச்சு. அந்த மீன் அடிக்குமான்னு பார்த்தா மீன் அடிக்க மாட்டேங்குது. அங்கே ஒரு மீன் துரத்திட்டு வந்துச்சு, அடிக்க மாட்டேங்குது. இந்த மூளையில் இன்னும் மேலே.
இல்லை வாட்டர் கேன் ரெண்டாவது மீன் அடிச்சு ஃப்ரெண்ட்ஸ். சேம் சைஸ், ஒரு 400 கிராம் 1/2 கிலோ இந்த சைஸ். ரெண்டாவது அண்ணன் பாருங்க, ரெண்டாவது மீன் அடிச்சிட்டாரு. இப்படி தான் அடிக்கணும். அப்படி மீன் அடிச்சாருன்னு பார்த்தீங்களா? காம்பேக்ட் ஃபிஷிங். நான் இப்படி பார்த்துக்கிட்டா சரி போடுங்க, இப்படி போடுங்க, நான் அங்கேருந்து போட்டுட்டேன். இந்த மாதிரி சைடாக வச்சு ஸ்லைட் பண்ண மாதிரி இழுத்துட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ணனுக்கு வந்து இன்னொரு மீன் தெரிஞ்சிட்டு சாட்டங்குது. மீன் ஃபாலோ பண்ணு தாட்டங்க, அடிப்பார் பாருங்க. இப்போ இன்னொரு மீன் ரெண்டாவது மீன் அடிச்சிருச்சு. விட்டாது. அடிச்சிட்டாரு. நீங்கள் வந்து இதோட ரெண்டாவது மீன் அடிச்சிட்டாரு. மூணாவது மீன் இங்கே வந்து ரெண்டாவது மீன். நல்லா பார்க்கவா அடிப்பார் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணன். நாங்கள் நம்மளும் சந்தையிலேயே விட்டு பார்த்திப்பா போடுங்க பாருங்க. அங்கே பாருங்க எல்லா இடத்துலையும் அடிக்குது. ஐயோ மீன் அடிச்சு பிஞ்சிட்டு போச்சு. மிஸ் ஆயிடுச்சு. எட்டி பார்க்காதீங்க. எட்டி பார்த்தீங்கன்னா ஓடி போயிடும். எதுவும் போடல, இதே தான் போட்டுருக்கு.